அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ஸ்வீட் பண்ணு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு பால் ஊற்றிட்டேங்க. சூடான பால் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு. கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டுக்கலாம். ஈஸ்ட் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 கப்பு மைதா மாவு போட்டுக்கிட்டேங்க. நான் மைதா மாவு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ கூடவே 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. உருக்குன வெண்ணெய் 1/4 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. பட்டரு அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டு. பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மாவு நல்லா உப்பி வந்திருக்குது. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. மாவை நல்லா தட்டையாக உருட்டி நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா பாருங்கள், ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்துருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் பண்ணு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.